ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகம் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்து வருகின்றோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்று பலர் தங்கள் ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். அதுபோல இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு விக்கன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ போல் வயோங் குத்தூரியில், லா குர்னோவ். பாரிஸ் நகருக்கு உக்ரைனிய அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி வியாழக்கிழமை வருகை பெறுகின்றார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோவுடன் உரையாடி உக்ரைன் நாட்டிற்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் அவரது இந்த பயணம் அமைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மேக்ரோ கூட்டியுள்ள உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கும் நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் செலன்ஸ்கி நேரடியாக கலந்து கொள்கிறார். இந்த உச்சி மாநாடு உக்ரைனுக்கு ஆதரவை தொடர்ந்து வழங்குவதற்கும் ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதற்குமாக நடத்தப்படுகின்றது. மார்ச் 27 வியாழக்கிழமை பாரிஸில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உச்சி மாநாடு உக்ரைனுக்கு இராணுவ மற்றும் நிதி ஆதரவை வழங்குவதற்கு உறுதியளிக்கும். பாரிஸுக்கு வரும் செலன்ஸ்கியை மேக்ரோ எலிசே மாளிகையில் வைத்து சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது உக்ரைனுக்கான தேவைகள் குறித்து செலன்ஸ்கி மேக்ரோனுடன் பேசுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஐக்கிய ராச்சியம் ஆகியவற்றை ஐரோப்பாவின் வலுவான தலைமைகள் என்று செக் பிரதமர் பெத்ர் ஃபியலா குறிப்பிட்டுள்ளார். இந்த நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக இராணுவ உதவியை வழங்குவதில் முன்னணியில் உள்ளன. பிரான்ஸ் தனது அணு தற்காப்பு ஆற்றலை ஐரோப்பிய நாடுகளுக்கு விரிவுபடுத்த விரும்புவதாகவும், அது அமெரிக்காவின் ஆதரவை நம்ப முடியாத நிலையில் ஐரோப்பா தன்னிறைவு பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக ஐரோப்பிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானமாக அமைந்திருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ, பிரதமர் பிரான்சுவா பைரோ, பிரான்சின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்தியன் லூகோர்னோ ஆகியோரின் சந்திப்பு ஒன்று எலிசே மாளிகையில் அவசரமாக நடைபெற்றுள்ளது. இது பற்றிய விவரங்கள் மேலும் வெளியாகி வருகின்றன. பாதுகாப்பு செலவுகள், நிதியுதவி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பில் ஆராயப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு 3வது முறையாக நடைபெற்றுள்ளது. அமெரிக்காவின்
நடைமுறை காரணமாகவும் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சிலும் ஐரோப்பாவிலும் பாதுகாப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் பொழுது ஆராயப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு செலவுகளை அதிகரிப்பதற்கான தேவைகள் மற்றும் அதற்கான நிதி உதவி பற்றி ஆலோசித்துள்ளனர். வியாழக்கிழமை பாரிஸ் நகரத்தில் பாதுகாப்பு உச்சி மாநாடு ஒன்று நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநாட்டில் பிரான்ஸ் அறிவிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளையும் தடை செய்ய வேண்டும் என்று மரின் லுபென் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளமோ நேஷனல் மரின் லுபென் பிரான்சில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் மீது மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இஸ்லாமிய கலாச்சார ஆடைகளை பொது இடங்களில் அணிவதையும் தடை செய்ய வேண்டும் என்று மரின் லுபென் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பிரான்சில் இஸ்லாமிய அமைப்புகள் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்தி வருவதாகவும் அவற்றை தடை செய்ய வேண்டும் என்றும், இஸ்லாமிய அமைப்புகள் பிரான்சின் எதிரிகள், அவற்றை தடை செய்ய வேண்டும், இஸ்லாமிய ஆடைகளை அணியும் பெண்களுக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் மரின் லுபென் கோரிக்கை முன்வைத்துள்ளார். இதேவேளை பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரூத்தையோ சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். இஸ்லாமிய அமைப்புகள் பல அடிப்படைவாதத்தை போதிப்பதாகவும், இஸ்லாமிய சிறுவர்களை சிறுவயது முதலே மோசமான மத போதனைகளுக்கு உட்படுத்தி வருவதாகவும், அதனை கட்டாயமானதாக பயிற்றுவிப்பதாகவும் இவை அதிர்ச்சியான தகவல்கள் என்றும் கூறியிருக்கின்றார். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு, முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடிட் அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் அல்ப்ஸ் து ஓ புரோவன்ஸில் உள்ள ஓ வெர்னே என்ற சிறிய கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவனின் கொலையில் அவரது தாத்தா, பாட்டி ஆகியோர் கைதாகியுள்ளனர். 2023 ஜூலையில் காணாமல் போன 2 வயது சிறுவன் எமில் சொலையின் மர்மமான மரணத்தின் விசாரணையில் அதிர்ச்சியடையும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. 2023 நடந்த ஒரு பிரெஞ்சு சிறுவனின் மர்மமான மரணத்தின் நீண்ட விசாரணையில் அதிர்ச்சியடையும் திருப்பம் என்பது 2025 மார்ச் 25 ஏற்பட்டுள்ளது. அதில் அந்த சிறுவனின் தாத்தா, பாட்டி கொலை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எமில் சொலை என்ற 2 வயது சிறுவன் பிரெஞ்சு அல்ப்ஸ் து ஓ புரோவன்ஸில் உள்ள ஓ வெர்னேயில் இருக்கும் அவரது தாத்தா, பாட்டியின் கோடைகால வீட்டில் இருந்த பொழுது
2023 ஜூலையில் காணாமல் போனார். சிறுவன் காணாமல் போன 9 மாதங்களுக்கு பின்னர் அந்த சிறுவனின் தலையும் பற்களும் அந்த கிராமத்தில் இருந்து 1 மைலுக்கும் அப்பாலான தூரத்தில் ஒரு நடைப்பயணியால் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுவனின் மரணத்துக்கான காரணம் ஒரு விபத்து அல்லது கொலையாக இருக்கலாம் என அப்பொழுது வழக்கறிஞர்கள் கூறியிருந்தார்கள். அதற்கு பின்னர் காவல்துறையினர் சிறுவனது ஏனைய எலும்புகளையும் ஆடைகளையும் கண்டுபிடித்தார்கள். இதற்கு பின்னர் சந்தேகங்கள் வலுவடைந்தன. எமில் காணாமல் போன நாளில் சிறுவனது தாயும் தந்தையும் அந்த இடத்தில் இருக்கவில்லை. சிறுவன் கடைசியாக அந்த கிராமத்தில் உள்ள ஒரு தெருவில் நடந்து சென்றதை அயல் வீட்டார் 2 கண்டதாக கூறியிருக்கிறார்கள். 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் காலை சிறுவனது தாத்தா, அவரது மனைவி ஆகியோர் கொலை சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீண்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். தற்பொழுதும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. வழக்கறிஞர்கள் இது பற்றி கூறுகின்ற பொழுது குடும்பத்தின் ஏனைய 2 உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களது அடையாளம் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. ஆயினும் சிறுவனின் மாமா, மாமி ஆகியோரே என தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் ஒரு முன்னேற்றம் நிகழப்போவதாக இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்தேகங்கள் எழுந்திருந்தன. அப்பொழுது விசாரணையாளர்கள் கிராமத்திற்கு திரும்பியிருந்தார்கள். தற்போதைய கைதுகள் கடந்த மாதங்களில் நடந்த உண்மை கண்டறிதலின் விளைவுகள் என்று தற்பொழுது வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்களிடம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். மேலும் சட்ட ரீதியாக காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கும் பல இடங்களை தொடர்ச்சியாக சோதனை செய்து வருகின்றார்கள். இந்த சோதனையில் தடயங்கள் கிடைப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சிறுவனுக்காக பிப்ரவரி மாதம் 2025 நூற்றுக்கணக்கானவர்கள் கூடி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் இறுதி வழிபாடு நடைபெற்ற வேளையில் வழிபாட்டிற்கு சில மணி நேரங்களுக்குள் தாத்தா பாட்டியினர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதில் மௌன காலம் உண்மையின் காலத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் அறிய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். சிறுவன் எமில் மரணத்தில் 4 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுவனின் தாய் வழி பாட்டி, தாத்தா மற்றும் அவரின் மகன், மகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் கடுமையான தண்டனைகளை அனுமதிக்கும் சட்ட திட்டம் கருத்தில் கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த சட்டங்கள் தமது குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வ பொறுப்புகளை செயல்படுத்தாத பெற்றோர்கள் மீது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்யும் இளம் குற்றவாளிகள் மீதும் கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ள இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. பிரான்சின் முன்னாள் பிரதமர் கேப்ரியல் அத்தால் முன்வைத்த சர்ச்சைக்குரிய சட்டத்திட்டத்தை பிரெஞ்சு செனட் ஆய்வு செய்திருக்கிறது. அவர் இது இளைஞர் குற்றவியலை எதிர்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார்.
இந்த சட்டக்கோவை தேசிய சபையில் முதல் வாசிப்பின் பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளது. கப்ரியல் அத்தால் ஜனவரி 2024 முதல் செப்டம்பர் 2024 வரை பிரான்சின் பிரதமராக பணியாற்றினார். 2023 கோடையில் நாடு முழுவதும் நடந்த கலவரங்கள் இந்த சட்டத்திட்டத்தின் வரைவுக்கு உந்து சக்தியாக இருந்ததாக கூறியுள்ளார். அந்த கோடையில் நூற்றுக்கணக்கான சிறுவர்கள், சிலர் 12-13 வயதுடையவர்கள், காவல்துறை அதிகாரியால் கொல்லப்பட்ட 17 வயது இளைஞன் நாகேல் என்பவருக்கு ஆதரவாக போலீஸ் நடவடிக்கைக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராடினர். பிரான்சில் உள்ள பெற்றோர்கள் தற்பொழுது தங்கள் குழந்தைகளின் உடல் நலம், பாதுகாப்பு, நற்பண்பு, கல்வி என்பனவற்றுக்கு ஆபத்தாக்கும் பொழுது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 30,000 அபராதம் விதிக்கப்படலாம். ஆனால் புதிய சட்டம் தண்டனைகளை 3 ஆண்டுகளாகவும் அபராதத்தை 45,000 யூரோவாகவும் உயர்த்தும். நீதிபதிகள் பெற்றோர்களுக்கு சமூக சேவை தண்டனையையும் வழங்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. இந்த சட்ட வரைவு 16 வயதுக்கு மேற்பட்ட மீண்டும் மீண்டும் குற்றம் செய்யும் குற்றவாளிகளுக்கு விரைவான விசாரணைகளை நடத்துவதன் மூலம் பிரான்சின் இளைஞர் குற்றவியல் நீதி குறியீட்டில் மாற்றங்களை கொண்டுவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. உங்கள் அழகை மெருகூட்ட, மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் 195 ஒரு ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10, லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.